எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலாவின் கண்ணியத்திற்குரிய நல்லடியார்களே, நமக்கு இறுதி தூதராக நமக்கு அல்லாஹ் தஆலா அனுப்பிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை நமக்கு தெரியும். அவங்க என்ன செஞ்சாங்க? மக்கா நகரத்திலும் சரி, மதினா நகரக்கும் சரி, அதிகமான போர்களை வெற்றி பெற்று நல்ல ஒரு ஆட்சியாளராக இருந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு அதிகமான வெற்றியை கொடுத்தான். அப்படி பல நாடுகளுக்கு போர் செஞ்சு வெற்றி பெற்ற ஒரு தூதர், அவர்களுடைய குணம் எப்படிப்பட்டதாக இருந்தது? அவங்க எந்த மாதிரி மற்ற மனிதர்களிடம் நடந்து கொண்டாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மிகவும் எளிமையானவர்களாக எல்லாரிடம் பேசுறதுல நார்மலா எல்லாரோட ஜாயிண்டா பேசக்கூடிய ஒரு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருந்தாங்க. இதுல ரசூலுல்லாஹ் குழந்தைகளிடம் எப்படி நடந்து கொண்டாங்க? குழந்தைகளுக்கு எப்படி அறிவுரை சொன்னாங்க? பெரியவங்களுக்கு அறிவுரை சொல்றதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். நிறைய இடங்கள்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் நிகழ்த்தினதும், இன்னும் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம அதிகமாக பார்த்திருப்போம். ஆனா ரசூலுல்லாஹ் குழந்தைகளிடம் எப்படி நடந்துக்கிட்டாங்க? சிறிய பிள்ளைகளிடம் எப்படி ரசூலுல்லாஹ் பேசுனாங்க? அப்படின்றத நாம் இன்றைய தினம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கு. என்ன அப்படின்னா, நபிகளாரும் சிறுவர்களும் சின்ன பிள்ளைங்க கிட்ட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய இடத்தை தாண்டி போனா சலாம் சொல்லுவாங்க. சலாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சிறிய குழந்தைகளை கடந்து போனாலும் அவர்களுக்கு சலாம் சொன்னாங்க. இப்ப நாம சலாம் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னா, நாம யாருக்கு சலாம் சொல்லுவோம்? வயதில் பெரியவர்களுக்கு சொல்லுவோம். நம்ம ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு 10 குழந்தைகள் விளையாடிக்கிட்டு இருக்குன்னா, அந்த குழந்தைகிட்ட சலாம் சொல்லிட்டு போவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடக்கூடிய ஒரு இடத்தை கடந்து சென்றால் அவர்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி சலாம் சொல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்கன்னா, அபு உமைர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பிள்ளை, அவங்கள ஒரு முறை பார்த்துட்டு போறாங்க. அடுத்த முறை பார்க்கும்போது அந்த பிள்ளைகிட்ட ஒரு குருவி இல்ல. போன வாட்டி உங்ககிட்ட இருந்த குருவி என்னப்பா ஆச்சுன்னு கேட்குறாங்க. நம்ம இன்னைக்கு ஒரு குழந்தைய பார்க்குறோம். அந்த குழந்தைகிட்ட ஒரு பொருளை வச்சு அந்த குழந்தை விளையாடிக்கிட்டு இருக்கு. அடுத்த வாட்டி அந்த பொருளை பற்றி நம்ம யோசிப்போமா? நம்ம ஒரு 10, 15 நாளைக்கு முன்னாடி ஒரு பிள்ளைய பார்த்துட்டோம். அந்த பிள்ளை ஒரு பொருளையோ, அல்ல அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சின்ன பொருளை வளர்க்குறாங்க. உதாரணத்துக்கு ஒரு கிளியோ, இல்லை பூனையோ வளர்க்குறாங்க. அதை நம்ம பார்த்துட்டு அந்த பிள்ளை விளையாடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு போகிறோம். அடுத்த வாட்டி நம்ம ஒரு வேலையாக போகும்போது அந்த பிள்ளைய பார்த்தா, போனாடி உன் கையில் இருந்துச்சு, அது எங்கம்மா என்ன ஆச்சுன்னு நம்ம கேட்போமா? அது அந்த அளவுக்கு நம்ம அந்த பிள்ளைய கவனிச்சிருக்க மாட்டோம். நம்ம போவோம், நமக்கு தேவையான விஷயங்களை பேசிட்டு நம்ம என்ன செஞ்சிருவோம், ரிட்டர்ன் வந்துடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹ் அபூ உமைரை பார்த்து கேட்குறாங்க, உங்களுடைய அந்த சின்ன குருவி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறிய பிள்ளைகளின் மிகவும் நெருக்கம் காட்டக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இதுல ஒரு உம்மு காலித் அப்படின்னு சொல்லக்கூடிய காலிதுன்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அபிசீனியா நாட்டிலிருந்து பிரயாணம் செஞ்சு வந்திருந்தேன். அப்போ எனக்கு நல்ல வேலைப்பாடு உள்ள ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு விட்டுருந்தாங்க என்னுடைய வீட்டில். ரசூலுல்லாஹ் கிட்ட நான் போகும்போது அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு பார்த்துட்டு, இது நல்லா இருக்குமா, அருமையா இருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் என்னுடைய ஆடையை பார்த்து பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இன்னும் ஜாபிர் பின் சமூரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் ரசூலுல்லாஹ் கூட தொழுதுட்டு அவங்க கூட இருந்து திரும்பி போறேன் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் தொழுது முடிச்சிட்டு நானும் ரசூலுல்லாஹ் கூட தொழுதேன். அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டு இருக்காங்க. போகும்போது போகக்கூடிய வழியில என்ன செய்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களாம் விளையாடிட்டு இருந்தா அந்த பிள்ளைங்களை தொட்டு கன்னத்தை தொட்டு பார்த்து அந்த பிள்ளைங்களை கொஞ்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி ஜாபிர் பின் சமூரா அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி அறிவிக்கிறாங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய குழந்தைகளை பார்த்தால் மிகவும் பாசத்தோடு அந்த குழந்தைகளிடம் அன்பாக நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய குணத்திலிருந்து நாம என்ன முன்மாதிரியாக எடுத்துக்கணும்? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குது. இப்ப நம்ம அந்த குழந்தை கோவப்படக்கூடிய குழந்தையா இருக்கு. ஏதாவது சொன்னா அந்த பிள்ளை கோவப்படும்னா நம்மளோட கேரக்டர் எப்படி இருக்கு? என்ன செய்வோம்? ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைய என்னெல்லாம் செஞ்சு வெறுப்பேற்ற முடியுமோ எல்லாமே செஞ்சிருவோம். ஒரு பொருளை வச்சிருக்கு, அந்த பொருளை புடுங்கன்னா அந்த பிள்ளை கோவப்படும்டா, நம்ம என்ன செஞ்சிடறோம்? அதை கோவப்படுத்துறதுக்கான வழிகளை அழகா யோசிக்கிறோம். அந்த பிள்ளை அவங்க அம்மா சமாதானப்படுத்தணுமே திருப்பி அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம போவோம், என்ன விளையாட்டுக்கு அது அந்த பிள்ளை கோவப்பட்டு பேசுறது நமக்கு எப்படி இருக்கு? சந்தோஷமா இருக்கும், நல்லா சிரிப்பா இருக்குது, பிள்ளை பேசுறத பார்க்க நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி
நம்ம அந்த பிள்ளைய வந்து அந்த ஒரு நல்ல குணத்திலிருந்து நம்ம அதுக்கு மாற்றமான ஒரு குணத்தை வந்து நமக்கு கொடுக்குறோம். அது என்னாகும், வளர வளர அந்த பிள்ளைக்கு அந்த கோவப்படக்கூடிய குணம் அதிகமாகிக்கிட்டே போகும். இப்போ நாம அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல நமக்கு என்ன இருக்கு, அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்ப நாம ஒரு குழந்தையை பார்க்கும்போது நாம் அந்த குழந்தைகளோடு அன்பாக பழகக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த பிள்ளைங்க கிட்ட நேசமா நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். நம்மள பார்த்தா ஒரு பிள்ளை விருப்பப்படும். வந்திருக்காங்க, நம்ம இவங்க கூட போய் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நம்மள பார்த்தா என்ன செய்யணும்? விருப்பப்படணும். நம்மள பார்த்தோன்னே ஆசைப்பட்டு ஓடி வரணும். இவங்களா அழுவ வைப்பாங்களே அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன இருந்திருக்கோம் இன்னைக்கு? நம்ம நடக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த குணங்கள மாற்றிக்கணும். இத வந்து நமக்கு விளையாட்டாக, கிண்டலாக தெரியும். ஆனா அது அந்த பிள்ளைங்களுடைய இடத்துல இருந்து பார்க்கும்போது என்ன ஆயிடும்? அவங்களுக்கு மனவேதனை தரக்கூடியதாக தான் இருக்கும். அப்போ இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரியான குணங்கள்லாம் இல்லாம நாம் அல்லாஹ்வுடைய தூதரை போன்று அதிகமாக குழந்தைகளிடம் அன்பு செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க நம்மள பார்த்தாங்கன்னா விருப்பப்பட்டு நம்ம கிட்ட வந்து பேசக்கூடியவங்களாக குழந்தை இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் வந்து நம்மள ஆக்கியறணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, இப்படி குழந்தைகளிடம் அன்பு செலுத்திக்கிட்டு வராங்க ஒரு சைடு. ஒரு சைடு பார்த்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடத்துல அதிகமான இளைஞர்கள் மார்க்கத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. மார்க்கத்தை எப்படி தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள்ல, ஹதீஸ்களை எடுத்து சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிகமான நபித்தோழர்கள் இருந்திருக்காங்க. இப்போ நாம இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சொல்றான், அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்துத் துன்யா. இந்த செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் இந்த உலகத்தின் ஒரு என்னது ஜீனத், இந்த உலகத்துடைய ஒரு ஜீனத், அலங்காரங்கள், சோதனையாக தான் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். இப்ப இந்த குழந்தைகளையும் செல்வத்தையும் வச்சு நாம என்ன செய்யறோம்? உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்மிடம் ஒரு பொருள் இருக்குதுன்னா நாம் அதை எப்படி பயன்படுத்துறோம், அதுல நமக்கு எந்த மாதிரியான விஷயங்களை நாம செய்யறோம் அப்படின்றத அல்லாஹ் என்ன செய்யறான், நம்மள கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்றாங்க, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதிஹி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள், நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அர் ரஜுலு ராயின் அலா அஹ்லி பைத்திஹி. ஒரு ஆணானவன் அவனுடைய குடும்பத்திற்கு பொறுப்பாளனாக இருக்கிறான். அந்த ஆண் வஹுவ மஸ்ஊலுன் அன்ஹும். இன்னும் அந்த ஆண் அந்த குடும்பத்தினரை பற்றி அவன் என்ன செய்வான், மறுமை நாள் அல்லாஹ்விடம் கேள்வி கேட்கப்படுவான். இன்னும் ஒரு பெண்ணானவள், ஒரு பெண்ணை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல் மர்அத்து ராயின் அலா பைத்தி பஹ்லிஹா வ வலதிஹா. ஒரு பெண்ணானவள் கணவனுடைய அந்த வீட்டிற்கு, அவனுடைய சொத்திற்கும் அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி. அந்த பெண் அந்த கணவனுடைய சொத்தை பற்றியும் இன்னும் குழந்தைகளை பற்றியும் விசாரிக்கப்படுவாள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே நாம யாரு? தாயாக இருக்கக்கூடியவங்க, பொறுப்பாளி. அந்த குழந்தையை நீங்க எப்படி வளர்த்தீங்க, நீங்க அந்த குழந்தைக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்றத பற்றி நம்ம என்ன செய்வோம், மறுமையில விசாரிக்கப்படுவோம். இப்போ இந்த குழந்தையை பற்றி நம்ம எடுத்தோம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எத்தனையோ பேருக்கு குழந்தைகள் இல்லாம கஷ்டப்படுறாங்க. நமக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், இந்த குழந்தைகளை கொடுத்துருக்கான். நம்மளுடைய பேச்சுகள் எப்படி இருக்குன்னா, குழந்தைகளை திட்டும் போது அவங்கள ஏதாவது செஞ்சுட்டாங்கன்னா நம்ம வந்து நம்மளை அறியாமல் சபிக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். குழந்தையை சபிக்கக்கூடியவர்களாக, குழந்தைய வந்து ரொம்ப ஹாஷா நடந்து கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஒரு குழந்தை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கேட்குதுன்னா அதை வந்து அன்பாக இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லி அந்த குழந்தையோட குணத்தை மாற்றுவதை விட்டுட்டு நாம என்ன செஞ்சிடறோம், அந்த குழந்தைகிட்ட கோவப்படுறோம். நம்ம கோபத்துல சபிக்கக்கூடியவர்களாக மாறிடுறோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. பெற்றோருடைய சாபத்தை பெறக்கூடிய குழந்தைகள் மாறிடுது. இன்ஷா அல்லாஹ் இப்படிப்பட்ட குணங்களை விட்டு நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா விலகி இருக்கணும். இன்னைக்கு நம்ம குழந்தை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லா பெற்றோர்களும் முதலில் எதற்காக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து காலையில எழுந்தா என்ன எங்க அனுப்பணும் அப்படின்னா ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதுக்காக 8 மணிக்கு ஸ்கூல்னா நீ 7 மணிக்கெல்லாம் எழுந்துரு, ஃப்ரெஷ்ஷா 8 மணிக்கு கிளம்பி ஸ்கூலுக்கு போ, ஸ்கூல் போயிட்டு வந்தா டியூஷனுக்கு போ, மதரசாக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறோம். இந்த இதுல நாம் ஒரு நாள்ல அந்த பிள்ளை வந்து பகல்ல ஒரு காலையில 8 மணிக்கு எழுந்தது இரவு 8 மணிக்கோ அல்லது 9 மணிக்கோ தூங்க போகுதுன்னா, அதுல மேக்சிமம் அதிகமான நேரத்தை நாம் எதுக்காக செலவிடுறோம், உலக கல்விக்காக செலவிடுறோம். இந்த உலகத்தை நாம் தெரிந்து கொள்ளணும், இந்த உலகத்தை நாம் கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைகளுக்கு அந்த நேரத்தை நாம் ஸ்பெண்ட் பண்றோம்.
மதரசாக்கு அனுப்புவோம், நாங்க தான் மதரசாக்கு அனுப்பிடுறோம்ல அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். மதரசாக்கு அனுப்புனா மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா பத்தாது. அந்த 1 மணி நேரத்துல குரானை ஓத சொல்லி கொடுத்தா மட்டும் போதுமானா பத்தாது. அந்த குழந்தைக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல் உம்மு மதரத்துல் ஊலா, தாய் தான் முதல் மதரசாவாக இருக்கிறா. இந்த உலகத்துல ஒரு மனிதனுடைய சராசரி ஆயுட்காலம் 40ல இருந்து 60 வயசு வரைக்கும் வாழ்றான். அப்படி வாழக்கூடிய அந்த ஆயுள் காலத்துல என்னுடைய குழந்தை வளர்ந்து வந்தா அவன் நல்ல ஒரு வேலையில இருக்கணும். எதுக்காக உலகத்துல ஸ்கூலுக்கு அனுப்புறோம்? நம்ம இன்னைக்கு உலக கல்வியை கத்துக்கணும், எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? வளர்ந்தா அந்த பிள்ளை நல்லா லைஃப் செட்டில்டா இருக்கணும், நல்ல வேலையில இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அந்த குழந்தையுடைய வாழ்க்கை சரியானதாக அமையணும், அதன் மூலமாக அந்த குழந்தை ஹாப்பியா இருக்கணும், கஷ்டப்படக்கூடாது, அவங்களோட ஜெனரேஷன்லாம் நல்லா இருக்கணும். இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? யோசிக்கிறோம். இப்போ இந்த உலக கல்வி மட்டும் ஒரு மனிதன் சீராக வாழ போதுமானதா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு தேவையான சம்பாத்தியத்தை கொடுப்பதற்கு மட்டும்தான் இந்த உலக கல்வி போதுமானதாக இருக்கே தவிர, அவன் நேர்மையான வழியில் வாழ்வதற்கு முழுக்க முழுக்க அந்த மனிதனுக்கு, அந்த குழந்தைக்கு நாம் என்ன சொல்லி கொடுக்கணும்னா மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். அல்லாஹ் தன்னுடைய திருமுறையில சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலக்கும் வலா அலாதுக்கும் அன் திக்ரில்லா, உங்களுடைய இந்த செல்வமோ உங்களுடைய குழந்தைகளோ அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தூரமாக்க வேண்டாம். நீங்க உங்களுடைய செல்வத்தை நீங்க சம்பாதிக்கணுன்றதுக்காகவும் உங்களுடைய குழந்தைகளை பராமரிக்கணுன்றதுக்காகவும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு நீங்க தூரமா போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இப்போ நாம் இந்த உலகத்துல நம்ம லேடிஸை நம்மள உதாரணமாக எடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு என்னம்மா என்னம்மா குரான் ஓதுனியா, என்ன திக்ரு செஞ்சியா, என்னம்மா நன்மை செஞ்சேன்னு கேட்டா நம்ம என்ன சொல்றோம்? காலையில எந்திரிச்சேன், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனேன், அப்புறம் ஹஸ்பண்டுக்கு லஞ்ச் செஞ்சேன், அப்புறம் துணியை துவைச்சேன், ஜாமா கழுவுனேன், வீட்டை கிளீன் பண்ணேன், அப்படியே 1 மணி ஆயிடுச்சா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன், அப்புறம் பிள்ளைங்க வந்துச்சு, திருப்பி பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன், டீ கொடுத்தேன், மதரசாக்கு அனுப்புனேன், படிக்க வச்சேன், படுத்து தூங்க வச்சா அன்னைக்கு ஒரு நாள் பொழுது முடிஞ்சிச்சு. இதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய செல்வமும் உங்களுடைய குழந்தைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு நீங்க விலகாதீங்க. நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்வை நினைவு கூறுறதுல உங்களுடைய நேரத்தை நீங்க செலவழிங்க. யார் இதை போன்று செய்கிறார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்போ நாம் இந்த உலகத்துல ஒரு தாயாக இருந்து நாம் காலையில ஃபஜர் தொழுதுட்டு என்னதான் வேலை இருந்தாலும் நான் ஒரு 1/2 மணி நேரம் குரான் ஓதுவேன், தஸ்பீஹ் செய்வேன், என்னுடைய பிள்ளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என் கூட நீயும் உட்கார்ந்து குரானை ஓது. எப்படி ஸ்கூலுக்கு சீக்கிரமா எழுந்து போறது முக்கியமோ அதே போல காலையில எழுந்தா ஃபஜர் தொழுவதும் முக்கியம். அந்த ஃபஜர் தொழுதுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறணும். நாம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தால்தான் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். அப்பதான் அல்லாஹ் நமக்கு எல்லா தேவைகளையும் கொடுப்பான்னு சொல்லி நாம அந்த பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? சொல்லி கொடுக்கணும். அப்பதான் நாம நம்மளுடைய குழந்தைகளை கரெக்டான முறையில வளர்றதற்கான ஒரு உதாரணமாக இருக்கும். ஏன் அப்படின்னா, ஒரு மனிதன், ஒரு குழந்தை நல்ல வழியில வளருதுன்னா அந்த ஒரு குழந்தையின் மூலமாக ஒரு சந்ததியே நல்ல வழியில வரும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு நாம் நன்மையான விஷயத்த சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அந்த குழந்தை வளர்ந்து வரும்போது முதலில் நல்ல மனிதனாக வரான். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு மனிதன் முழுமையாக இஸ்லாத்தில் வாழும்போது அந்த மனிதன் என்ன செய்யறான்? நல்ல மனிதனாக இருக்கிறான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல மகனாகவோ அல்ல நல்ல மகளாகவோ இருக்கிறாங்க. அதற்கு அடுத்து எடுத்தோம் அப்படின்னா என்ன செய்யறாங்க? நல்ல கணவனாகவோ நல்ல மனைவியாகவோ வர்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா நல்ல தந்தையாகவோ நல்ல தாயாகவோ வாழ முடியுது. அப்போ இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரின் வளர்ப்பின் மூலமாக நல்ல மனிதனாக அவனால் தோன்ற முடியும். நம்ம இந்த உலகத்துல ஒரு குழந்தையை வளர்க்கிறோம் அப்படின்னா நமக்கு அல்லாஹ் கொடுத்த கேள்வியை மறுமையில் கேட்கும் போது நமக்காக நம்ம என்ன இன்றைய தினத்துல அதிகமான நம்ம வயசானா நம்ம பிள்ளை நம்ம என்ன செய்யணும்? நல்லா பார்த்துக்கணும். இது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு செடியோ மரமோ நட்டு வைக்கிறோம்னா அந்த மரத்தை எதற்காக நடுறோம்? தேவைக்காக தானே நடுறோம். அந்த மரத்திலிருந்து நமக்கு நிழல் கிடைக்கும். அந்த மரத்திலிருந்து நம்மளுக்கு என்ன செய்யும்? பழங்கள் கிடைக்கும், காய்கள் கிடைக்கும். அந்த மரத்துல நமக்கு நிழல் கிடைக்கும். அப்படியும் இல்லை அந்த மரத்தை வெட்டுனா கூட நமக்கு என்ன ஆயிடும்? கதவு செய்வோம், நிறைய தேவையான பொருட்களை நம்ம செய்வோம். இப்படி ஒரு பயனுள்ள ஒரு விஷயமாக தான் நம்ம மரத்தை வளர்க்குறோம். அப்படிதான் நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே நமக்கு வேலைக்கு போனா
காசு கிடைச்சாதான் நமக்கு எல்லா தேவைகள் நிறைவேற்ற முடியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ ஒரு குழந்தை பற்றி நினைக்கும் போது அதிகமான மக்களிடம் இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் வயசான காலத்துல என் பிள்ளை என்ன செய்யணும், நல்லா பார்த்துக்கணும், என் குழந்தை வந்து நல்லா என்னை பார்த்துக்கிட்டே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனா இது எப்போது சாத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைக்கு இரையச்சம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். எப்ப இரையச்சம் வரும்? நாம் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் அவனுடைய வழிமுறையும் நாம் சொல்லி கொடுத்தால் மட்டும்தான் அந்த குழந்தை இரையச்சம் உடைய குழந்தையாக வரும். இப்போ இந்த உலகத்தில் நாம் அல்லாஹுவை வணங்கணும். அல்லாஹுக்கு எல்லா விஷயங்களையும் கரெக்டான நேரத்துல தொழுகையாக இருந்தாலும் சரி, நாம் தூங்க செல்லும் போது செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, தூங்கி எழுந்தவுடன் செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, வீட்டில இருந்து வெளியே போகும்போது சொல்லக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹுவை நினைவு கூறணும். அதை பார்த்த அந்த குழந்தைகள் நம்மளுடைய வழியில வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னாங்க. ஆனா அவர்களுடைய சொல்லின் மூலமாக இஸ்லாம் பரவியதா அப்படின்னா, இஸ்லாம் எதன் மூலம் பரவிச்சு? ரசூல்லா சொன்ன விஷயங்களால பரவிச்சான்னா இல்ல. ரசூல்லாவுடைய அழகிய குணங்கள், ரசூல்லாவுடைய செயல்கள், ரசூல்லா தொழுகையில எப்படி தொழுகணும்னு தொழுது காட்டினாங்க, எப்படி நோன்பு வைக்கணும் நோன்பு வச்சு காட்டினாங்க, எப்படி நடந்துக்கணும், எப்படி பெற்றோரிடம் நடந்து கொள்ளணும், எப்படி ஒரு அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளணும், எப்படி மனைவிமார்களோடு நடந்து கொள்ளணும்னு சொல்லி ரசூல்லா என்ன செஞ்சாங்க, வாழ்ந்து காட்டுனாங்க. அந்த வாழ்க்கையின் மூலமாக தான் நமக்கு என்ன செய்திருக்கு, ரசூல்லாவுடைய குணங்கள் மூலமாக தான் இந்த இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நம்முடைய செயல்கள், நம்மளுடைய குணங்கள், நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நம்மளோட பிள்ளைங்க என்ன செய்யுது, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதன் மூலமாக தான் அந்த குழந்தை என்ன செய்யும்னா, ஒரு வளரக்கூடிய காலத்துல அந்த குழந்தையோட செயல்களும் அதை கொண்டுதான் அமையும். அப்போ அப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னா, எல்லா நேரங்களிலும் நாம் சரிவர இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, வீட்டுல இருந்து வெளியே போகும்போது நம்மளும் துவா சொல்லணும், பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்கணும். வீட்டுல இருந்து வெளியே கதவை பூட்டும் போதுமா துவா சொல்லுமா, வீட்டுல இருந்து வெளியே போற துவாவை நம்ம எத்தனை பேர் சொல்லி கொடுக்குறோம்? சொல்லியிருக்கோமானா நம்ம சொன்னா போதும், நான் அமைதியா சொல்லிட்டு போயிடுவாங்க பலர் பேர். அப்போ அந்த குழந்தைக்கு எப்படி தெரியும்? நம்ம சொல்லி கொடுத்தாதானே குழந்தைக்கு தெரியும். அந்த விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யணும்னா கவனமோட இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுப்பதுல நாம் அதை கவனிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம வெளியே போகும்போது நம்ம சொல்றோமே, அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சின்ன பிள்ளையில இருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனசுல பதியும். ஒரு 5 வயசு பிள்ளையா இருந்தாலும் பேச தெரியுதா, நல்லா பேசுதா, துவா சொல்லி கொடுக்கறதுல தவறே கிடையாது. சாப்பிட உட்காரும் போது பிஸ்மில்லா சொன்னியா, அப்பதான் சாப்பாடு தருவேன், பிஸ்மில்லா சொல்லு, பிஸ்மில்லா சொல்ல மறந்துட்டியா, பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆகிரிஹி சொல்லுமா அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும், குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். ஒரு தண்ணீர் குடிக்காம நின்றுட்டு குடிக்கிற பிள்ளைய பார்த்து அமர்ந்து குடி, உட்கார்ந்துட்டு தான் தண்ணி குடிக்கணும், இடது கையால சாப்பிடாத, ஷைத்தான் இடது கையால சாப்பிட்றான். இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக நாம் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லும் போதுதான் அந்த குழந்தை மார்க்கத்தில் முழுமையாக வளரக்கூடியதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து எப்படி உபதேசம் செஞ்சாங்க? இப்ப நம்ம வந்து இப்படியெல்லாம் உபதேசம் செய்யணும்னு சொல்லி அவங்க பேசுறோம். ரசூல்லா எப்படி உபதேசம் செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்னு அப்பாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க. நான் வந்து ரசூல்லா கிட்ட ஒரு சிறிய குழந்தையாக இருக்கிறேன். அந்த ரசூல்லாவுடைய சபையில நான் அமர்ந்திருக்கக்கூடியவன். அங்க வந்து ரசூல்லா இருக்கக்கூடிய இடங்கள்ல நான் ஒரு சின்ன பையனா அந்த இடத்துல சுத்தி வரக்கூடிய ஒரு பையனா இருக்கிறேன். அப்போ அவங்க வந்து சொல்றாங்க, நீ அல்லாஹுடைய விஷயத்தில் பேணுதலை கடைபிடி, அல்லாஹுடைய வணக்க விஷயத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய விஷயத்தில் பேணுதலாக இருந்து கொள். அப்போ அல்லாஹ் உன்னை நினைவு கூறுவான். அல்லாஹுடைய விஷயத்துல நீ பேணுதலாக இருக்கும்போது அல்லாஹ் உனக்கு துணையாக இருப்பான், அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். இன்னும் அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக இருந்து கொள். அப்போ அல்லாஹுவை உன்னுடன் நீ காண்பாய். அல்லாஹுடைய அந்த அருளை, அல்லாஹுடைய ஒரு ஹெல்ப்பை நீ என்ன செய்வ, உன்கிட்ட நீ காண்ப. உன்னுடைய தேவையின் போது அல்லாஹ் வந்து உன்னை, நம்ம இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது அந்த இடத்துல ஒருவர் வந்து உதவி செய்யும் போது நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் எவ்வளவு அழகா நமக்கு உதவி செஞ்சுட்டான், இது வந்து இல்லைன்னா எனக்கு இது ரொம்ப பெரிய கஷ்டமா தெரிஞ்சிருக்கும், ஆனா அல்லாஹுடைய உதவி மூலமாக எனக்கு இது ரொம்ப சின்னதா போயிடுச்சு நம்ம சொல்றோமா? இந்த இதை வந்து ரசூல்லா ஒரு சின்ன பையனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு. நீ பேணுதலாக இரு, அப்பா அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். நீ அல்லாஹோட விஷயத்துல பேணுதலாக இருந்தனா நீ அல்லாஹ்வே உன்னுடன் பார்ப்பாயின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லி தராங்க. ரெண்டாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ சந்தோஷமாக இருக்கும்போது அல்லாஹ்வை நினைவு கூறு. உனக்கு ரொம்ப சந்தோஷம் வருதா, அப்ப நீ என்ன செய்ய, அல்லாஹ்வை நினைச்சு பாரு. நாம என்ன செஞ்சிருவோம்,
நமக்கு சந்தோஷம் வந்தா நம்ம அல்லாஹ்வை மறந்து விடுறோம். நமக்கு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு ஏற்படும் போது அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மளுடைய வாய்கள்ல வருமாண்டா, அல்லாஹ்வை மறந்துட்டு எல்லாமே என்னாலதான் கிடைச்சிச்சு, நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட தெரியுமா, ஒரு எக்ஸாம்ல புள்ள மார்க் நல்லா வாங்கிடுச்சுன்னா மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா வாங்கியிருக்கமா அப்படின்னு சொல்றோமா? சொல்ல மாட்டோம். அவ எப்படி படிச்சா தெரியுமா, காலையில எழுந்து 4 மணில இருந்து படிப்பா, இவ்வளோ படிச்சா இல்ல அதான் புள்ள நல்ல மார்க் வாங்கியிருக்கா சொல்றோமா? நம்மளுடைய பேச்சுல இது இருக்கு. இப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் போது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியவங்களாக இருக்கணும். அப்போ உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டா நீ அல்லாஹ்விடமே கேள். இதை இப்னு அப்பாஸ் அவங்களுக்கு ஒரு சின்ன பையனுக்கு ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்யறாங்க. நான் செய்யக்கூடிய இந்த உபதேசங்கள் உனக்கு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் என்ன செய்வான், பயனுள்ளதாக ஆக்கி தருவான்னு சொல்லிக்கிட்டே வராங்க. உனக்கு ஒரு சந்தோஷம் ஏற்பட்டால் நீங்க அல்லாஹ்வை நினை, உனக்கு ஒரு தேவை ஏற்பட்டால் நீ அல்லாஹ்விடமே அந்த தேவையை கேள், உனக்கு ஒரு உதவியை தேவைன்னா நீ அந்த உதவியை அல்லாஹ்விடமே கேள் அப்படின்னு சொல்லி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்றாங்க. மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நாடினாலும் அந்த விஷயம் அல்லாஹ் உனக்கு நாடியதை தவிர வேற எதையுமே செய்ய முடியாது. அதே போல மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமையான விஷயத்தை செய்யணும்னு சொல்லி நாடினாலும் அல்லாஹுடைய நாட்டம் இல்லாம எந்த ஒரு தீமையுமே உன்னை அடையாது. எழுதக்கோல் எழுதப்பட்டு விட்டது, அந்த ஈரம் காய்ந்து விட்டதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஒரு உபதேசம் செய்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்யக்கூடிய உபதேசங்களாக இப்படி இருக்குதா? நம்ம பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்வோம், எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு எழுதணும், நல்லா படி நல்லா படி நல்லா படி, இதை மட்டும் சொல்லுவோம். டியூஷனுக்கு போனா நல்லா படிச்சிட முடியுமா? டியூஷனுக்கு அனுப்புறோம், எந்த டியூஷனுக்கு அனுப்பலாம்? ஒரு ஸ்கூல்ல நம்ம யோசிக்கும் போது இந்த ஸ்கூல்ல சேர்த்தா நம்ம பிள்ளை நல்லா படிக்குமா, அந்த ஸ்கூல்ல சேர்த்தா நல்லா படிக்குமா, எங்க டீச்சர்ஸ் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, எந்த ஸ்கூல்ல நல்ல எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் தேடி தேடி பார்க்குறோம். ஸ்கூல் முடிச்சு டியூஷன் எடுத்தோம்னா டியூஷன் என்ன செஞ்சிருவோம், என் பையன் இவங்க கிட்ட படிச்சா நல்லா படிப்பானா, என் பொண்ணு இவங்க கிட்ட படிச்சா நல்லா படிப்பாங்களா, இவங்க நல்லா சொல்லி தராங்களா அவங்க நல்லா சொல்லி தராங்களான்னு சொல்லி ஒரு 10 பேரையாச்சும் நம்ம என்ன செஞ்சிருவோம், அலசி ஆராய்ஞ்சி அதன் பிறகுதான் நம்ம கூட்டிட்டு போய் சேர்ப்போம். இந்த இடத்துக்கு மத்தியில நாம் அல்லாஹ்வை நினைவு கூறுவதே அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி தரோமா? நீ என்னதான் படிச்சாலும் அல்லாஹ் நாடினாலே தவிர உன்னால வெற்றி பெற முடியாது. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10th எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிடுச்சு, நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினைச்சேன், நான் ஃபெயிலா போயிட்டேன்னா சூசைட் அட்டம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த 10th மட்டும் தான் வாழ்க்கையா, அந்த +1 +2 மட்டும் தான் வாழ்க்கையானா அது வாழ்க்கை கிடையாது. அதன் பிறகு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில நம்ம வெற்றி பெறணும் அப்படின்றத நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தர மறந்துடுறோம். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா படிக்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நாடினால்தான் எதுவும் மனசுல நிற்கும். நீ ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிக்கிறியா, காலையில எரிச்சு ஃபஜ்ரை தொழுவுமா, தொழுதுட்டு அல்லாஹ்வை நினைவு கூறு, அதுக்கப்புறமா யா அல்லாஹ் நான் இதை படிக்க போறேன், எனக்கு இதை என்ன செய்ய நல்ல மனசுல பதியவையே அப்படின்னு சொல்லிட்டு இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தித்தா, ரபி சித்னி இல்மான்னு சொல்லுமா. அதுக்கப்புறமா நீ படிக்க ஆரம்பி, உனக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் தருவான். ஒரு எக்ஸாம் எழுத ஸ்கூலுக்கு போறியா, எக்ஸாம் ஹாலில் உட்காரும் போது அந்த எக்ஸாம் பேப்பரை வாங்கி பார்க்கும்போது என்ன செய்யணும், கொஸ்டின் பேப்பர் வாங்கும் போது எல்லாம் எனக்கு எல்லாம் ஈஸியானதாக கொடு. இப்படி எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பிள்ளைகளாக நாம வார்த்தை எடுக்கும் போது அந்த பிள்ளைக்கு ஃபெயில் ஆனா கூட அல்லாஹ் எனக்கு இதை நாடலை, அல்லாஹ் எனக்கு இதை நாடலை, ஆனா எனக்கு வேற ஏதாவது ஒரு சிறந்த அல்லாஹ் தருவான் அப்படின்ற அந்த எண்ணம் குழந்தைகளுக்கு வரும். அப்ப அந்த குழந்தைகள் சூசைட் அட்டம் பக்கம் போகுமா அப்படின்னா என்ன செய்யாது, போகாது. நம்ம தப்பு அந்த ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்றதுக்காக மன உளைச்சலுக்கு அந்த குழந்தை ஆளாகுமானா ஆகாது. நம்ம இந்த முறை கம்மியான மார்க் எடுத்துட்டோம், நமக்கு அல்லாஹ் இதை தான் நாடி இருக்கான், இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை இன்னும் முயற்சி செஞ்சு நம்ம என்ன செய்யலாம், படிக்கலாம், அல்லாஹ்விடம் உதவி தேடலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை நாம குழந்தைகளுடைய மனசுல விதைக்கணும். அதுதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ உனக்கு ஏதேனும் ஒரு தேவை ஏற்பட்டால் அதை அல்லாஹ்விடமே கேளு, உனக்கு உதவி வேணுமா அதையும் அல்லாஹ் கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொரு நேரங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை இன்ஷா அல்லாஹ் நாம வளர்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இந்த நமக்கு இப்போ ஒரு சமீப காலமாக நமக்கு என்ன நடக்குது, எக்ஸாம் முடிஞ்சு லீவு 10 நாள் லீவ்ல இருந்திருக்கு பிள்ளைங்க. நம்மள எத்தனை தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளை போய் ஃபஜர் தொழுவு போ, வீட்டில் குழந்தை ஸ்கூல் போனா 7 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து தொழுவு போகாம
தூங்கிட்டு எழுந்து ஸ்கூலுக்கு போகக்கூடிய பிள்ளையா தான் இருக்கும். சரி, நீ ஸ்கூல் போகும்போது தான் தொழுவு போகாம இருந்த, அட்லீஸ்ட் லீவ்லயாச்சும் நீ தொழுவ போப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனை பேர் அனுப்பணும்? தொழுதுட்டு வந்து தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஜரை தொழுதுட்டு வந்து வீட்டுல படுத்து தூங்கிக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம அனுப்புறோமா பள்ளி வாசலுக்கு? அப்படின்டா என்ன செய்ய மாட்டோம்? அனுப்ப மாட்டோம். இந்த ஊர் போலாமா, அம்மா வீட்டுக்கு போலாமா, அங்க போலாமா, இங்க போலாமான்னு சொல்லி நம்ம பிளான் பண்ற நாம இந்த லீவ்ல பிள்ளைங்க 5 வேளை தொழுகைக்கு அனுப்பிடணும். பெண் பிள்ளையாக இருந்தால் வீட்டுல 5 வேளை அதற்கான வக்தில் அந்த டைம்ல நம்ம தொழுவ வச்சிடணும். ஒரு பருவ வயதை அடைந்த பிள்ளைகளுக்கு தொழுகை கடமை ஆயிடுச்சு அப்படின்றத நாம் உணர்த்தணும். அந்த குழந்தைகளை கரெக்டா தொழுவ அனுப்பணும்ன்றதுல நம்ம என்ன செஞ்சிடறோம்? ஜீரோவா இருக்கும். இன்னும் உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நாம ஜும்மா தொழுகைக்காக போவோம். போகும்போது ஸ்கூல் டைம்ல பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு ஜும்மா தொழுவ போயிடுவோம். ஸ்கூல் லீவ்ல ஜும்மா தொழுவ போனா குழந்தை ஆடும், சேட்டை பண்ணும். எதுக்கு நம்ம போகணும்? நமக்கு வருதா கேள்வி? ஒரு பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் அதிகமான ஆண்கள் வந்து தொழுவு பள்ளிக்கு வரும்போது அவங்களோட ஏஜ் எப்படி இருக்கும்னா, மேக்சிமம் இன்னைக்கு 40 வயசு 30 வயசு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆண்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தோம்னா, அந்த அவங்களாம் அவங்களுடைய கடைசி காலகட்டம், அவங்க வளர்ந்துட்டாங்க. ஆனா இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பள்ளிவாசலுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு முக்கியத்துவத்தை நம்ம என்ன செஞ்சிடறோம்னா மறந்துடுறோம். ரசூலுல்லா அவர்களுடைய பேரனான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய தூக்கி மேல தூக்கி வச்சுக்கிட்டு தொழுவதற்காங்க அப்படின்றதெல்லாம் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப நாம பிள்ளைகள்னா ஆடதான் செய்யும். பிள்ளைகளுடைய இயற்கையான குணம் என்ன? சேட்டை பண்றதுதான். பிள்ளைகளுக்கு கத்தாம இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது. கத்ததான் செய்யும், சேட்டை பண்ணதான் செய்யும். ஆனா பள்ளிவாசலுக்கு போனா பிள்ளைங்க சேட்டை பண்ணுதுன்றதுக்காக பெண்களாகிய நாமளும் போகாம இருந்துடுறோம். என் பிள்ளை சேட்டை பண்ணுவான், மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி. எந்த பள்ளியில குழந்தைகள் வந்து தொழுவ வராங்களோ அதுதான் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய இடமாக இருக்கு. குழந்தைகள் வளர்ந்து வந்து அந்த பிள்ளைகள் அப்பதான் அடுத்த சமுதாயம் மார்க்கத்தில் முழுமையாக இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு ஆரம்ப புள்ளி பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வர்றது. நாம பிள்ளைகளை அதிகமாக பள்ளிவாசலுக்கு அனுப்பக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல சின்ன பிள்ளைகள் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவாங்க. அதிகமான பிள்ளைகள் ரசூலுல்லாவோடு இருந்தாங்க. அதனால நிறைய விஷயங்களை அறிவிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி எடுத்தோம்னா நம்ம என்ன சொல்றோம்? அறிவு சுடர் அப்படின்னு சொல்றோம். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வேண்டும்னா அதை தெரிந்து கொள்ளும் வரை திரும்ப 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 கேட்டு அதை தெளிவு பெறாம ரசூலுல்லாஹ் கிட்ட விட மாட்டாங்க. ஆயிஷா அலி எத்தனை வயசு? சின்ன பிள்ளை தான் ஆயிஷா அலி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க அந்த திருமணம் நடந்த வயதெல்லாம் எடுத்தோம்னா சிறிய வயது தான். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபர். இப்படி அதிகமான சஹாபாக்கள் சின்ன பிள்ளைங்களா இருப்பாங்க. ஆனா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகள் அதிகமாக இருக்கும். எப்படின்னா, மார்க்கத்தை தெரிந்து கொள்ளணும் அப்படின்றதுல அந்த சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புனாங்க. நம்ம பள்ளியோடு தொடர்புள்ள ஒரு பிள்ளையாக நம்மளுடைய பிள்ளையை வளர்க்கணும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பயானுக்கு வந்திருக்கோம். நம்ம வீட்டுல குழந்தைகள் இருப்பாங்க. எத்தனை பேர் குழந்தைகளை கூட்டிட்டு வரோம்? போய் உட்கார்ந்து கேட்டா பிள்ளைங்க இருந்தா டிஸ்டர்பன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு வந்துடுறோம். வீட்டுல ஆண்கள் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமையில பள்ளிவாசல்ல பயான் நடக்கும். நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் பள்ளிவாசல் போங்க, பிள்ளைய கூட கூட்டிட்டு போங்க. ஃபஜர் தொழுவ கணவன் போகும்போது இந்தாங்க பிள்ளைய பிடிச்சி கூட்டிட்டு போங்க. லொஹர் தொழுவ போகும்போது கூட்டிட்டு போங்க, கூட நின்று தொழுவ வைங்க. அப்பதான் அந்த பிள்ளை மார்க்கத்தில் வளருன்றத நாம எடுத்து சொல்லக்கூடியவங்களாக இருக்கணும். ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? பிள்ளை பாவம், இப்பதான் எக்ஸாமுக்கு 10 நாளா கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்கான், தூங்கட்டும், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தாலாட்டு பாடி தூங்க வைக்கக்கூடிய பெற்றோராக நாம் இருக்கிறோம். சில இந்த நிலையெல்லாம் நாம மாற்றிக்கணும். நாம் பிள்ளைகளை இந்த தொழுகையோடு இணைக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக, பள்ளிவாசலோடு குழந்தைகளை இணைக்கக்கூடிய ஒரு தாய்மார்களாக நாம வந்து மாறக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் மார்க்கத்தை எடுத்து சொல்றதுல நாம் இன்று பார்த்தோம் அப்படின்னா, குழந்தைகளுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. என்ன அப்படின்னா, நமக்காக பிள்ளைகள் துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக மாறும். அல்லாஹ் சொல்றான்ல குர்ஆன்ல, ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், ரப்பனா அக்ஃபிர்லி வலி வாலிதைய வல் மோமினீன அப்படின்னு சொல்லி வரக்கூடிய ஒரு துவா சொல்றேன். என்னன்னா, இறைவா ரப்பி நக்ஃபிர்லி வலி வாலிதைய வல் மோமினீன யௌம யக்கூமுல் ஹிசாப். இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் வல் மூமினின் ஈமான் கொண்டவர்களையும் கேள்வி கேட்கக்கூடிய அந்த மறுமை நாளில் மன்னிப்பாயாக அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா துவா கேட்க சொல்லி குர்ஆன்ல சொல்றான். இப்படிப்பட்ட துவாக்கள் அந்த பிள்ளைகளுக்கு எப்ப தெரியும்? நாம் அந்த குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லி கொடுக்கும் போதுதான் தெரியும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு குழந்தை மார்க்கத்தோடு வளருது.
அந்த குழந்தையோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ வந்து உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல நட்பு என்பது பிள்ளைகளுக்கு ஒரு ரொம்ப மோசமான ஒரு விஷயமாக மாறிட்டு வருது. என்ன அப்படின்னா, இருக்கக்கூடிய எல்லா கெட்ட பழக்கங்களும் இன்றைய இளைய தலைமுறை பிள்ளைகள்ட்ட இருக்குது. ரொம்ப மது பழக்கங்களாக இருக்கட்டும், போதைப் பொருட்களாக இருக்கட்டும், தேவையற்ற அனாச்சாரியமான விஷயங்களை பார்ப்பது, அதை பற்றி பேசுவது, இந்த மாதிரியான பழக்கங்கள் இன்று பிள்ளைகளிடம் ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஸ்கூல் படிக்கக்கூடிய பிள்ளைககிட்டயே என்ன ஆயிடுது? இந்த விஷயங்கள் இருக்கக்கூடியதாக தான் இருக்குது இன்னைக்கு. அப்போ இப்படிப்பட்ட நட்பிலிருந்து ஒரு குழந்தை நம்மளுடைய குழந்தைகள் பாதுகாக்கப்படணும். நம்ம குழந்தை நேர்மையான வழியில் இருக்கணும்னா, அந்த குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தால் தான் அது நடக்கும். அல்லாஹ்வை அஞ்சும்போது அந்த குழந்தை என்ன செய்யாது? இதெல்லாம் தவறு, இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த தன்னுடைய நண்பர்களையும் திருத்தக்கூடிய பிள்ளைகள் மாறும். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பிள்ளை வந்து 5 வேளை தொழுகைக்கு போகும். ஒரு 12 வயசு பையன் 5 வேளை தொழுகைக்கு போறான் அப்படின்னா, அவனோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்க? நான் தொழுவ போறேன்டா நீயும் வான்னு சொல்லி கூப்பிடும்போது, அந்த நண்பர்களும் நல்ல வழிக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். இப்படி நாம் அந்த குழந்தைகளை சரியாக வளர்க்கும் போதுதான் அந்த குழந்தைகள் நமக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தைகளாகவும், நேர் வழியில் வளரக்கூடிய குழந்தைகளாகவும் இருக்கும். அல்லாஹ் சொல்றான், அவங்களுடைய பெற்றோர் வயதான நிலையில் அடைந்தால் அவர்களிடம் சீ என்று சொல்லாதீங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க பெற்றோரிடம் எதிர்த்து பேசக்கூடியவங்களாக இருக்காங்க. குழந்தைகள் தாய் தந்தை கிட்ட கண்ணியமா நடந்துக்குங்க, தாய் தந்தையை கண்ணியப்படுத்துங்கன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம விடுறதால என்ன ஆயிடுது? பெற்றோரை கண்ணியப்படுத்துறது இல்ல. ஒரு மனிதர் வராரு ரசூல்லா கிட்ட, பெரும் பாவங்கள் என்ன? எப்படி கேட்கிறாரு? யா ரசூலுல்லா, பெரும் பாவங்கள் என்னன்னு கேட்கிறாரு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அஷ்ஷிர்கு பில்லாஹ், இணை வைத்தல். யாருக்கு? அல்லாஹுக்கு இணை வைத்தல். ரெண்டாவதாக சொல்றாங்க, பெற்றோரை நோவினைப்படுத்துது. அந்த சஹாபி கேட்கிறாங்க, பெரிய பாவங்கள் என்ன? எந்த பெரும் பாவங்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? மன்னிக்க மாட்டான். அப்போ அந்த பெரும் பாவங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய விஷயமாக என்ன இருக்கு? 2 சொல்றாங்க ரசூலுல்லாஹ் அந்த மனிதருக்கு. அல்லாஹுக்கு இணை வைக்கிறதுப்பா. அல்லாஹ் நம்மளை படைத்து நமக்கு எல்லாமே கொடுத்திருக்கும் போது அல்லாஹுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாவமாக இருக்குது. இன்னொரு விஷயம், பெற்றோருக்கு நோவினை செய்தல் அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமான செயல் எது? ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்படுது, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு செயல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை அதற்கு உரிய நேரத்தில் அந்த வக்துல தொழுகிறது. ரெண்டாவது பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய பெற்றோருக்கு நன்மை செய்தல். பெரும் பாவத்திலும் ரசூலுல்லாஹ் வந்து என்ன செஞ்சிடறாங்க? பெற்றோரை நோவினைப்படுத்தாத, ரொம்ப பெரிய பாவமாக இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு செயலாகவும் பெற்றோருக்கு நன்மை செய்யுங்க அப்படின்றாங்க. இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சஹாபி போய் கேட்கிறார், யார் ரசூலுல்லாஹ், நான் ரொம்ப அன்பு செலுத்த மிகவும் தகுதியானவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்கு, உன்னுடைய தாய். அவர் திருப்பி கேட்கிறாரு, சும்மமன், பிறகு யாருன்னு கேட்கிறாங்க. அப்பமா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உம்முக்கு, உன்னுடைய தாய். திருப்பி கேட்கிறாரு, இப்பவும் யார் ரசூலுல்லாஹ்னு கேட்கும்போது 3வது முறையும் உன்னுடைய தாய், 4வது முறையா சொல்றாங்க உன்னுடைய தந்தை. ஏன் அப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு தாயை பற்றி சொல்லும் போது, அவள் சிரமத்திற்கு மேல் சிரமப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள், அதனால உன்னுடைய தாயை நீ என்ன செய்ய, கண்ணியப்படுத்து அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளிடம் நமக்கு உனக்கு யாருமா பெஸ்ட் ஃப்ரெண்டு, யார்கிட்டமா நீ எல்லா விஷயத்தையும் போய் சொல்லுவேன்னு சொன்னா நம்ம யார சொல்லுவோம்? பிள்ளைங்க யார சொல்றோம்? வேற வேற பேர்களை சொல்லுவோம். பெற்ற தாயிடம் என்ன செய்ய மாட்டாங்க? எல்லாத்தையும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதற்கு பெற்றவர்களாகிய நாமளும் ஒரு காரணமா இருக்கும். என்னன்னா, எல்லா இடத்துலயும் கடுமையை காட்டுறது. பிள்ளையார் சொல்ல வந்தா அதை வந்து பொறுமையா கேட்கக்கூடிய குணம் என்பது நம்மகிட்டயும் இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி அன்பாக பேசக்கூடிய தாய்மார்களாக நாம் இருந்தா நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் செய்யக்கூடிய பிள்ளைகளாக, நாம் அந்த குழந்தைகளுக்கு ஒரு ஃப்ரெண்டை போல நடந்து கொள்ளக்கூடிய தாய்மார்களாக நாம மாறணும். பிள்ளைகளும் நம்மிடம் என்ன செய்யும்? நெருக்கம் காட்டக்கூடியவங்களாக இருக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மாயின். நீங்கள், உங்களுடைய தாய் தந்தை, உங்களுடைய பிள்ளைகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களை விட நான் நேசத்திற்குரியவனாக ஆகாத வரை ஒருவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. ஒரு மனிதன் ஈமான் கொண்டவனாக ஆக வேண்டும் என்றால் அந்த மனிதன் என்ன செய்யணும்?
அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கணும். எப்படி நேசிக்கணும்? உயிரையும் விட மேலாக நேசிக்கணும். என்னுடைய உயிரை விட எனக்கு அல்லாஹ்வுடைய தூதரை மிகவும் பிடிக்கும். எனக்கு என்னுடைய தாய் தந்தையை விட அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளை பின்பற்றுவதுதான் முக்கியம். எனக்கு என்னுடைய குடும்பத்தினரை விட அல்லாஹ் தூதர் என்ன சொன்னாங்களோ அதை பின்பற்றுவதுதான் முக்கியம் சொல்லி நாம் நேசிக்காத வரை என்ன செய்ய முடியாதுன்றாங்க ரசூலுல்லாஹ், ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயம் யாரை தலைவர்னு சொல்றாங்க? சினிமா கூத்தாடிகளை பார்த்து தலைவர்னு சொல்றாங்க. என்னுடைய உயிரின்றாங்க. என் தாய் தந்தையை விட இவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. ஒரு காசுக்காக சம்பளத்துக்காக நடிச்சுட்டு அந்த படத்துல ஒரு 4 டைலாக் பேசிட்டா அந்த டைலாக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு எப்படி பேசிட்டு போயிருக்காரு, என்னென்னலாம் செய்வார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் பின்னாடி கூட்டம் கூட்டமாக செல்லக்கூடிய மக்களாக இன்று இஸ்லாமிய சகோதரிகளுடன் இருக்காங்க. தாய் தந்தை போகாதீங்க, வேணாமா, இது தப்புன்னு சொன்னாலும் அதை எதிர்த்து போகக்கூடியவர்களாகவும் இன்றைய தினத்துல இருக்கிறாங்க. இப்போ சமீபத்துல கரூர்ல என்ன இருக்கு, ஒரு சில கூட்டத்துக்கு போய் நிறைய பேர் வந்து மௌத்தா போயிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதுல போய் சேரும்? அல்லாஹ் நமக்கு நம்மளுடைய உயிரை என்ன செஞ்சிருக்கான்? அமானிதமாக கொடுத்திருக்கான். அவன் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு படத்துக்கும் 200 கோடி 300 கோடின்னு சொல்லி லாபம் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம நம்ம போய் தியேட்டர்ல படம் பார்க்கறது எல்லாத்தையுமே கொண்டு நிறைய லாபங்களை சம்பாதிச்சு அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நடிகரும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நாம என்ன செஞ்சிடறோம்? அவர்களை தலைவர்களாக எடுக்கிறோம். காசுக்காக வேற யாரோ ஒரு பொண்ணை மகரமே இல்லாத ஒரு அந்நிய பெண்ணோடு சேர்ந்து நடிக்கிறாங்க. அந்த பெண் என்ன செய்யறா? மகரமே இல்லாத ஒரு ஆணோடு சேர்ந்து கணவன் மனைவியாக நடிக்கிறாங்க, காதலனாக நடிக்கிறாங்க, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது போல சீன் வருது. பாட்டுலாம் எடுத்தோம்னா ஆடைகள் மிகவும் மோசமானதாக இருக்குது. இதையெல்லாம் நாம பார்க்கிறோம். நம்ம பிள்ளை வந்து எனக்கு விஜய் பிடிக்கும், எனக்கு வந்து அஜித்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க சொல்லும் போது நம்ம என்ன செஞ்சிடறோம்? என் பிள்ளை நல்லா சொல்லுதுப்பா, ஒரு பாட்டை பாடும்போது அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை சொல்லும்போது நம்ம கண்டிக்கிறோமானா? கண்டிக்காம விட்டுறோம். அழகா பாட்டு பாடுதுன்றதை நாம எடுத்து ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடுவோம், ஸ்டோரியா போடுவோம். ஒரு பிறந்த நாள் வந்துச்சா இந்த பிறந்த நாளுக்கு ஒரு பாட்டை எடுத்து நம்ம என்ன செஞ்சிடறோம்? போட்டுடுறோம். இவங்க கிட்ட எல்லாம் நமக்கு அழகிய முன்மாதிரி இருக்கா? இவங்கெல்லாம் நமக்காக மறுமையில் வந்து சிபாரிசு செய்வாங்களா அப்படின்றத நம்ம என்ன செய்யறது இல்ல, நாமளும் சிந்திக்க மாட்டோம், பிள்ளைகளுக்கும் அதை சிந்திக்க சொல்லி கொடுக்காம விட்டுறோம். நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். இவர்களை நாம் பின்பற்றுவதால் நமக்கு எல்லா அளவும் நமக்கு நன்மையே கிடையாது. இவங்க பின்னாடி போறதால நமக்கு ஒரு சின்ன ஒரு துளி அளவு நன்மை கிடைக்குமா அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. இவர்களுடைய இந்த வசனங்கள், பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வசனங்கள் யாரோட பேசணும்? யாரோ ஒரு டைரக்டர் எழுதுறாரு, அதை எழுதி கொடுக்குறாரு, அதை இந்த மனிதன் வந்து பேசுறான். அவன் அடிச்சுட்டு திரும்பி வீட்டுக்கு போய் தான் வேலையை பார்ப்பான். அவன் வீட்டுல டைலாக் பேசின மாதிரியாச்சும் ஒரு 4 விஷயத்த செய்வானா? எதுவுமே செய்ய மாட்டான். இப்போ இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு பின்னாடி நம்முடைய சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. இது மிகவும் ஒரு சீரழியக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நம்மளோட பிள்ளைகளை இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறாங்கன்னா இவர்களிடம் உனக்கு எந்த ஒரு முன்மாதிரியுமே கிடையாது. உனக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் தான் முன்மாதிரி இருக்கு. நீ நேசிக்கணும்னு சொல்றியா? நீ உனக்கு விருப்பப்படணும், நீ ரொம்ப அதிகமாக அன்பு செலுத்தணும், நீ வந்து எல்லா விஷயங்களையும் ரோல் மாடலா எடுக்கணும் அப்படின்னா உனக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் தான் அழகிய முன்மாதிரி இருக்கு. அவர்களை பின்பற்றுவதால் தான் நீ வெற்றி பெற முடியும். அப்பதான் நீ மறுமையில வெற்றி பெற முடியும் அப்படின்றத ஆணித்தரமா நம்ம பிள்ளைகள் சொல்லி கொடுக்கணும். அப்பதான் அந்த பிள்ளைகள் என்ன செய்யும்? மறுமையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி நம்மளுடைய பிள்ளைகளை பற்றி அல்லாஹ் நம்மை மறுமையில் விசாரிக்கும் போது நாம் அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தோம், எப்படியெல்லாம் நாம் அந்த பிள்ளைகளுக்கு நன்மையான விஷயங்களை சொல்லி கொடுத்தோம் அப்படின்றதையும் நம்ம என்ன செய்வோம்? அல்லாஹ் விசாரிப்போம். இப்ப நாம் குற்றவாளியாக அல்லாஹ்விடம் நிற்க கூடாது. நமக்கு அல்லாஹ் இந்த குழந்தைகளை சோதனையாக கொடுத்திருக்கான். அந்த குழந்தைகளை சரிவர கவனித்துக் கொள்ளக்கூடிய விஷயத்த வந்து நம்ம என்ன செஞ்சிடணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா போன், இன்னைக்கு ஒரு பிள்ளையுடைய கையில போனை கொடுத்துட்டு பெற்றோர் போயிடுறாங்க. அந்த போனை எடுத்தோம்னா இளைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அந்த ஒரு 15 வயசுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட என்ன ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதிகமாக இன்ஸ்டாகிராம். பிள்ளைங்களை கூப்பிட்டு கேட்டா சொல்ற லிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ஆப் சொல்றாங்க. நமக்கு அந்த ஆப் பேரே தெரியாது. எல்லாமே இன்றைய தினத்துல ஆன்லைன் ஆப்பாக இருக்குது. எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டு என்ன செஞ்சுறாங்க? அந்த பிள்ளைங்க அதுல வந்து வீடியோஸ் போடுறது, அதுல வரக்கூடிய வீடியோஸை பாக்குறதுன்னு சொல்லி நிறைய
பாக்குறாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கவனிக்கிறோமா? நம்ம இன்னைக்கு போனை கொடுத்துடுறோம். அந்த போன் மூலமாக என்னெல்லாம் நடக்குது, என்னெல்லாம் செய்யுதுங்க அப்படின்னு நம்ம கவனிக்கிறோமா? அப்படின்னா என்ன செஞ்சிடறோம்? கவனிக்க தவறிடுறோம். அதன் மூலமாக பல வழிகேடுகள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம பிள்ளைங்க கிட்ட கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கூடிய விஷயங்கள் என்ன, பிள்ளைங்க என்ன பாக்குது, வீட்டுல பார்க்கும் போதுமா இதை பாருமா, இதை பார்க்காத, இது சரியாக இல்லை, இதெல்லாம் தவறான விஷயமாக இருக்குதா அப்படின்றத நாம சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோராக நாம் இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணத்தை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் மனிதர்களில் மிகவும் அழகிய குணம் கொண்டவராக இருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, என்ன ஒரு முறை நீங்க ஒரு வேலையா நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லும்போது நான் சொன்னேன், வல்லாஹி நான் போகல அப்படின்னு சொல்றேன். ஆனா எனக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையா இருக்கு, ஆனா நான் போகலன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக திரும்பவும் நான் போறேன். போகும்போது என்ன ஆகுதுன்னா, வழியில ஒரு சின்ன குழந்தைங்க விளையாடிட்டு இருக்காங்க, சிறுவர்கள்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப நான் அதை பார்த்துட்டு எனக்கு அங்க விளையாடணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் அந்த வேலையை செய்யாம போய் நின்றுடுறேன், அந்த விளையாடுறதுல நின்றுடுறேன். கொஞ்ச நேரம் போது ரசூலுல்லாஹ் வராங்க, வந்து என்னுடைய பிறையில பிடிச்சி தட்டிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் சொன்ன வேலையை நீ முடிச்சிட்டியாப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, இனிமேல் தான் நான் போறேன் அப்படின்னும் போது ரசூலுல்லாஹ் சரி நீ போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு நாம இந்த குணம் கொண்டவர்களாக இருக்கோமா? நம்ம இப்போ சொல்றோம், நம்ம ஒரு விஷயத்த சொல்லும் போது அழகா சொல்லுங்க, அவங்க கிட்ட அன்பா சொல்லுங்க, அவங்கள திட்டாதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை சொல்லி அந்த செயலை அந்த பிள்ளை செய்யல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சிடறோம்? கடுமையாக காட்டக்கூடியவங்களாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் ஒரு பணியாள் தான், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு முறை கூட கடுமையாக கடுஞ்சொல் பேசி திட்டினதாக எந்த ஒரு ஹதீஸ்களுமே கிடையாது. அனஸ் ரலி சொல்லும் போதெல்லாம் ரசூலுல்லாஹ் அழகிய நற்குணம் கொண்டவர்களாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் எங்க கிட்ட கேட்கும் போது இதை ஏன் இப்படி செஞ்சேன்னு சொல்லி அதிகமா கேட்டதே இல்லை அப்படின்றத நம்ம ஹதீஸ்களை பாக்குறோம். அப்போ நாம் அழகிய குணங்களோடு இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னொரு இடத்துல பார்த்தா ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, மக்கள் எல்லாம் கூட்டி அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இளமை பருவத்துல இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, மரங்களில் ஒரு மரம் உள்ளது, அந்த மரம் முஃமினுக்கு உதாரணமாக இருக்குது, அதோடைய இலைகள் உதிராது, அது என்ன மரம்னு கேக்குறாங்க. என்ன மரமா இருக்கும்? பேரித்த மரம். இதை பற்றி அப்துல்லா இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, இந்த மரத்தை பற்றி எல்லார்கிட்டயும் ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க. அப்ப எனக்கு இது பேரித்த மரம் அப்படின்றது தெரியுது, ஆனா நான் என்ன செய்யலைன்னா சொல்லல. ஏன் அப்படின்னா, சபையில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பெரிய பெரிய மூத்த சஹாபாக்களாக இருக்கிறாங்க, அதனால எனக்கு சொல்றதுக்கு கூச்சமாக இருந்தது அப்படின்றாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இது பேரித்த மரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் யார் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு தெரியலன்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, அது பேரித்த மரம்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல வருது, ஹசன் ஹுசைன், இவங்க யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய பேரன்மார்கள். இவர்களை பற்றி ஒரு செய்தியை சொல்றாங்க. என்ன அப்படின்னா, இவங்க ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுல இருக்கும்போது அங்க ஜகாத்துடைய பொருட்கள் குமியுது. பேரித்த பழங்கள்லாம் ஜகாத்துடைய பொருள் குமிஞ்சுக்கிட்டே இருக்கு. பேரித்த மரங்கள் பெரிய குவியலாக இருக்குது. அங்க ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேருமே விளையாடிட்டு இருக்காங்க. இவங்க விளையாடும் போது என்ன செஞ்சிடறாங்கன்னா, ஒரு பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிட போறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குழந்தைய தடுக்கிறாங்க. அவங்க வாயில இருந்து அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து வெளியே போட்டு, இந்த முகமதுடைய குடும்பத்தினருக்கு ஜகாத்துடைய பொருள் தடுக்கப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள தண்டிக்கிறாங்க. இங்க நம்மளோட பிள்ளைகளை கண்டிப்பதுல என்ன செஞ்சிடறோம்? அலட்சியம் காட்டக்கூடியவங்களாக இருக்கணும். இல்லைன்னா ரொம்ப ஓவரா தண்டிக்கிறேன்னு சொல்லி போட்டு அடிச்சு அந்த பிள்ளைய ஒரு வழி ஆக்கிடுறோம். இல்லைன்னா அப்படியே ஒரு சைடு என்ன செஞ்சிருவோம், என்ன வேணா செஞ்சுக்கிட்டோம், என்ன வேணா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய கவனிக்காம விடக்கூடியவங்களாக இருக்கணும். இது இரண்டுமே இல்லாம அந்த பிள்ளைங்களை என்ன செஞ்சிடணும்னா, பேலன்ஸா கரெக்டா கொண்டு போய் வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். எல்லா இடங்களிலும் கரெக்டா அவங்கள வழி நடத்தக்கூடியவர்களாக நாம இருக்கணும். சபஅத்துன் 7 நபர்களை நிழலே இல்லாத ஒரு நாளில் அல்லாஹ் நிழல் அளிப்பதாக நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கறாங்க. அதுல ஒருத்தர் யாரு? இளமை பருவத்தில் அல்லாஹ்வோடு தொடர்பு வணக்க வழிபாடுல ஈடுபடக்கூடிய ஒரு நபரை அல்லாஹ் நிழலே இல்லாத ஒரு நாள்ல நிழல் தருவதாக சொல்லி காட்டுறான். அப்போ அந்த நிழல் பெறணும் அப்படின்னா என்ன செய்யணும்? இளமை பருவத்துல நீங்க மார்க்கத்துல உங்களுடைய குழந்தைகளை முன்னுதாரணமா கொண்டு வாங்க. இளமை பருவத்தின் போது மார்க்கத்துல செயல்படக்கூடிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய குழந்தையாக, அல்லாஹுக்காக நினைவு கூறக்கூடிய குழந்தையாக உங்களோட குழந்தைகளை வளருங்க அப்படின்றத ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா, அந்த ஒரு குழந்தை கரெக்டா அந்த பிள்ளை எப்பதான் என்ன செய்யும், ஒரு 15 வயசு ஆகும் போது என்ன ஆகும்,
யோசிக்க ஆரம்பிக்கும். கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, அந்த இடத்துல சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஒரு குழந்தை வந்து அந்த 14 வயசு 15 வயசுல என்ன ஆகும்னா யோசிக்கும். அப்பதான் அந்த குழந்தை வாழ்க்கை ஒரு நெறி தவறி போகக்கூடிய ஒரு வயசா இருக்கும். அப்ப நாம என்ன செஞ்சிருவோம், என் பிள்ளை 10th போயிடுச்சு, +1 போயிடுச்சு, +2 போயிடுச்சு, அவளால மாஸ்டாக்கெல்லாம் போக முடியாது. படிப்பு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா, 10th எவ்வளவு தெரியுமா கொடுக்குறாங்க, போக முடியாது, அனுப்ப முடியாதுன்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்போ அப்படியே ஃபுல்லா மார்க்கத்தை விட்டு துண்டிச்சுட்டு இளமை பருவம் ஆரம்பிக்கும் போதே நம்ம என்ன செஞ்சிடறோம், அப்படியே முழுமையா நம்ம விட்டுட்டு உலகத்தின் பால் பிள்ளைகளை வந்து செலுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். இது வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த பிள்ளைக்கு மார்க்கம் இல்லாமல் போவதற்கு முக்கிய காரணமாக இருக்குது. சின்ன பிள்ளையில குரான் ஓதுனப்பா, 10th போனேன், +1 போனேன், காலேஜ் போக ஆரம்பிச்சேன், குரான் ஓதுறதை விட்டேன், மறந்து போயிட்டேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம இருக்கோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் குரான் ஓத கத்துக்கணும், நம்ம ஃபர்ஸ்ட் ஓதுனப்பா, நல்லா ஓதுனேன், ஆனா இப்ப எனக்கு மறந்துடுச்சு, குரான் ஓதுறத நான் என்ன செஞ்சுட்டேன், மறந்துட்டேன். ஏன் மறந்து போறோம், கல்வி முக்கியத்துவம் கொடுத்து அதன் பால் போறதுல அல்லாஹ்வை நினைவு கூறுவதை விட்டு விலகி வேற பக்கம் போயிடுறோம். அப்போ நமக்கு எப்படி அதுல வெற்றி பெற முடியும்,